ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த திருச்செந்தூர் முருகனின் அதிர்ஷ்ட வேலை தொட்டு விட்டாயல்லவா? கண்டிப்பா உன் வாழ்க்கையில மிகப்பெரிய இன்பத்தை நான் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். இந்த அதிர்ஷ்ட வேல் ஒவ்வொரு மனிதனுடைய முயற்சிகளுக்கும் அவங்களுடைய கனவுகளுக்கும் ஏற்றார் போல அவங்க வாழ்க்கையை அழகாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயமா இருக்கு. உன் வாழ்க்கையிலையும் நீ எத்தனையோ எதிர்ப்புகளையும் அவமானங்களையும் தாண்டி தான் பல எதிர்பார்ப்புகளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உன் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக சந்தோஷமாக வாழ வைக்கணுன்ற எண்ணத்தோட இந்த அதிர்ஷ்ட வேலை உனக்காக திருச்செந்தூரில் இருந்து அனுப்பி வச்சிருக்கேன். இதை தொட்ட உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்தே தீரும். நீ எப்போதும் துணிச்சலோட துவண்டு போகாமல் இரு. கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் அதை தைரியமாக கடந்து வர கற்றுக்கோ. காலமும் நேரமும் இப்போது உனக்கானதாக கணிஞ்சு வந்திருக்கு. இனி எல்லா விஷயங்களையும் நானே முன்னின்று உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் குறைகளை மட்டுமே பட்டியல் போட்டு காட்டும் கூட்டம் உன்னுடைய நிறைகளையும் நீ செய்யக்கூடிய நல்ல விஷயங்களையும் உனக்கு எடுத்து சொல்லாது. நீ தான் உனக்கு எது நல்லது, நீ எதை செய்யணுங்கிறத யோசித்து சிறப்பாக செயல்படணும். உன் நிறை குறைகளை எல்லாம் நீ சிந்தாமல் சிதறாமல் நல்லா உட்காந்து தனியாக யோசித்து குறைகளை எல்லாம் அழித்து விட்டு நிறைவான விஷயங்களை நிம்மதியாக தொடர்ந்து செய்ய பழகு. எந்த விஷயத்தையும் யோசித்து நீ மனம் நொந்து சோர்ந்து போக வேண்டாம் என் செல்லமே. எல்லா விஷயங்களையும் அழகாக யோசி, அழுத்தமாக யோசி, அன்பாக அதை செய்ய பழகு. உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த அவமானங்களும் நீ பட்ட கஷ்டங்களும் உன் எதிர்காலத்தை உனக்கு காட்டக்கூடிய குறும்படம் நினச்சிக்கோ. எந்த ஒரு மனுஷன் அவமானத்தையும் தோல்வியையும் கஷ்டங்களையும் சந்திக்கிறானோ அவன் மட்டும் கொஞ்சம் தைரியமாக வைராகியமாக வாழ்ந்துட்டானா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சு மிகப்பெரிய ஆளாக வந்துட முடியும். நான் அப்படி தான் உன் வாழ்க்கையிலையும் வெற்றியை கொடுக்க தீர்மானிச்சிட்டேன். உனக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்குறேன். தோல்விகளே இல்லாத வெற்றி கதைகள் இந்த உலகத்தில் எங்கேயும் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு தோற்று போயிருக்கனே கூடிய சீக்கிரம் ஜெயிச்சு வாழ்க்கை மிக உயர்வாக அழகாக வாழக்கூடிய நேரம் வரப்போகுது. இந்த அதிர்ஷ்ட வேலை தொட்ட நீ அதிர்ஷ்டசாலியாக மாறி உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் வெற்றியை பெறுவாய் என் செல்லமே. ஆனால் அந்த வெற்றி உனக்கு சுலபமாக சாதாரணமாக கிடைச்ச அதிர்ஷ்டத்தால் வந்த வெற்றி அல்ல, உன் உழைப்புக்கும் முயற்சிக்கும் கிடைச்ச வெற்றியாகவே இருக்கும். இத்தனை நாளா எத்தனையோ முறை கீழே விழுந்து எந்திரிச்ச, தோத்து போனாலும் தோல்வி அடைஞ்சாலும் துவண்டு போகாமல் மறுபடியும் நீ முயற்சி செஞ்சதின் அடையாளமாகத்தான் இப்போது நான் உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை அதிர்ஷ்டசாலியாக ஆக்க வந்திருக்கேன். சும்மாவே நான் உன்னை அதிர்ஷ்டசாலியாக மாற்றலை, உன்னுடைய உழைப்புக்கும் முயற்சிக்கும் நீ பட்ட கஷ்டத்துக்கும் சேர்த்து தான் இப்போது பலனை கொடுக்க போகிறேன். உன் மேலே யாராவது அம்பு எஞ்சாங்கன்னா, உனக்கு யாராவது கஷ்டத்தை கொடுத்தாங்கன்னா அதை திரும்ப வாங்கி அவங்க மேலே நான் எரிஞ்சுக்கிறேன். நீ எப்போதும் எதையும் செய்யணும்னு யோசிக்காத. உனக்கு எதிராக யாராவது எதையாவது செஞ்சாலும் அவங்கள பழிவாங்கணுன்ற எண்ணம் உனக்கு வேண்டாமே செல்லமே. உன் பலம் என்ன பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒரு கேவலமான செயலை செஞ்சு உன் பலவீனத்தை பயன்படுத்தி உன்னை தோக்கடிக்க நினைக்கிற மனிதர்களை நினச்சி நீ கவலைப்படாத. யார் உனக்கு எதிராக ஏதாவது செஞ்சு உன்னை அழிக்க நினைச்சாலும் வீழ்த்த நினைச்சாலும் அவர்களை பார்த்துக்கிட்டு உன் அப்பன் முருகன் சும்மா இருக்க மாட்டேன். நீ மலை போல எழுந்து உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் பெற தயாராகு. உன்னை யார் அழிக்க நினைச்சாங்களோ ஒடுக்க நினைச்சாங்களோ அவங்களே உன் உயரத்தை பார்த்து வெற்றியை பார்த்து அண்ணாந்து பார்த்து அடங்கி போயிடுவாங்க. உன் வெற்றி அவர்களுக்கான ஒரு பயத்தை கொடுக்கும் விதத்தில் அமைய போகுது. உனக்காக ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, உனக்காக தைரியம் சொல்ல யாரும் இல்லைன்னு நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. என்ன நடந்தாலும் எல்லாமே உன் நல்லதுக்காக தான் நடக்குதுங்கிறத முதல்ல நீ நம்பணும். உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கிட்டு உன் மன காயத்துக்கு நீயே மருந்து போட்டுக்கிட்டு உன் வாழ்க்கையை ஜெயிக்கணுன்ற உறுதியோட வாழ்க்கையை வாழ தயாராகு. உன்னை சுற்றி யார் இருக்காங்க, அவங்க உன்னை பற்றி என்னெல்லாம் நினைக்கிறாங்கன்றத நீ ஆராய்ச்சி செய்ய வேண்டாமேன்னு செல்லமே. உன்னை சுற்றி யார் இருந்தாலும் என்ன செஞ்சாலும் நீ செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக தான் உனக்கு வெற்றி கிடைக்கும்ன்ற புரிதல் உனக்குள்ளே இருக்கட்டும். எல்லா விஷயங்களையும் நீ நல்லபடியாக யோசித்து சரியாக செய்யும் போது எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக நடந்தே தீரும். என்ன நடந்தாலும் எதுக்காகவும்
நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே. இன்னைக்கு பாலைவனமாக இருக்கும் உன் வாழ்க்கைய நிச்சயம் அழகான நந்தவனமாக நான் மாற்றி காட்டுறேன். மாற்றம் ஒன்றுதான் இந்த உலகத்தில் மாறாததுங்கிறத புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையும் அதில் நடக்கிற விஷயங்களும் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களும் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீ உன் வாழ்க்கையில் ஏற்றம் பெறணுங்கிறத மட்டும் உறுதியாக வச்சுக்கிட்டு ஏற்றம் அடைவதற்கும் முன்னேறுவதற்குமாக உனக்கான செயல்களை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கை கதையில் நீதான் நாயகன் நாயகிங்கிறத மறவாதே. யாரோ ஒருத்தர் வில்லனாக இருந்து உனக்கு எதிராக எதையாவது செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதையெல்லாம் நீ கண்டுக்க வேண்டாம். நீ உன்னை முழுமையாக நம்பும் போது, உன் செயல்களை சிறப்பாக செய்யும் போது கண்டிப்பா நீ ஜெயிச்சே தீருவாய் என் செல்லமே. உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ நம்பிக்கையோட போராடு. இந்த அப்பன் முருகனின் அருளால கண்டிப்பா உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். எதிரிகளே யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி நீ பயப்படாதே. எதிரிகள் இருந்தாலும் அவங்கள தாண்டி என்னால் ஜெயிக்க முடியுன்ற அந்த நம்பிக்கையும் மன உறுதியும் உனக்குள்ளே இருக்கட்டும். உன்னால் முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கு அன்பை கொடு. அன்பு கொடுக்க முடியலை, அவங்கள பார்த்தாலே எனக்கு எரிச்சலும் கோபமும் வருதுன்னு உனக்கு தோணுச்சுன்னா அமைதியாக அவங்கள விட்டு விலகி நில்லு. உனக்கு பிடிக்காதவங்கள பழிவாங்க நீ திட்டம் போடாதேன்னு செல்லமே. பிடிக்கலையா அதை விட்டு ஒதுங்கி நிற்கணும். நீ எப்போதும் நல்லதை மட்டுமே விதைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு தான் இந்த அப்பன் முருகன் ஆசைப்படுறேன். உன் தன்னம்பிக்கையை உடைக்கும் விதமாக 1000 பேர் 1000 விஷயங்களை செய்யலாம். ஆனால் என்ன நடந்தாலும் நீ மனசு உடைஞ்சு போகக்கூடாது. உன்னை தாழ்த்தி பேசி உன் மனசை தூள் தூளாக தகர்க்க நினைக்கலாம். ஆனால் அடுத்தவங்க சொல்கிற வார்த்தைகளை கேட்டு நீ மனசு தளர்ந்து போக வேண்டாம். நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நீ உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. யாரையும் கண்மூடித்தனமாக நம்பிடாதே. கூடவே இருந்து குளிப்பறிக்கிற கூட்டம் ஒன்று உன் கூடவே இருந்துக்கிட்டு இருக்கு. உன்னை எப்போ காலை பிடிச்சி வாரி விடுன்னு உனக்கே தெரியாது. உன்னை ஊருக்காக உருவாக்க நினைக்காதே. உனக்கு உண்மையாக இருக்கும் ஒருவரை உன் கூட வச்சுக்க முயற்சி செய். உன்னை போலவே நல்லவங்களா, எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறவங்களா இந்த உலகத்தில் நீ யாரையும் பார்க்க முடியாது. அதனால் கூட இருக்கிறவங்கள கொஞ்சம் கவனமாகவே பார்த்துக்கோ என் செல்லமே. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்ய தயங்காதே. என்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை பார்த்து பயந்து ஓடாமல் நெஞ்சை நிமித்திக்கிட்டு தைரியமாக வாழ தயாராகு. காலமும் நேரமும் கண்டிப்பாக உன்னை உயர்த்தி தூக்கி பிடிக்கும். உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் உன் அப்பன் முருகன் இருக்கேன்றதை நீ ஒருபோதும் மறந்துட வேணாம். உப்பு தின்னானா அவன் கண்டிப்பாக தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அதே போல் தப்பு செஞ்சவங்களும் தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த அப்பன் முருகனிடமிருந்து உனக்கு எதிராக கெட்டது செஞ்சவங்க யாரும் தப்பிக்கவே முடியாது. நீ தைரியமாக இரு. எல்லாத்துக்கும்பான பதிலை நான் என் கைகளிலேயே தான் வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையிலையும் நீ செஞ்ச நல்லதுக்கும் நன்மைகளுக்கும் ஏற்றாற் போல உனக்கான நல்ல வண்ணத்தை அள்ளி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். உன்னை கையேந்தி காப்பாற்றி தூக்கி நிறுத்தி உன்னை தலைநிமிர செய்ய வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. நல்ல குணமும் உன் நல்ல மனசும் கண்டிப்பாக எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும் ஆளாக உன்னை உருவாக்க போகுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச என் அன்பு பிள்ளையான உனக்காகவே என் அருளை அள்ளி கொடுத்து உன்னை காப்பாற்ற வந்திருக்கேன். நல்லதை மட்டுமே நினைக்கிற உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன்னு செல்லமே. நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான இன்பமயமான வாழ்க்கையை தான் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். எந்த சூழ்நிலையிலையும் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நீ ஒருபோதும் நினைக்காதே. யார் என்ன சொன்னாலும் நீ நம்ப வேண்டாம். உனக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. நீ முழுசாக என்னை சரணடைஞ்சிட்டினா உன் சக்தியின் மூலமாக நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும். உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக நான் மாற்றி காட்டுறேன். உன் மனசுக்கு மருந்தாக இருக்கக்கூடிய இந்த முருகனின் திருநாமத்தை சொல்ல பழகு. முருகா முருகானி என் பெயரை சொல்லும்போது எத்தனை தடைகள் இருந்தாலும் அதை உடைத்து தகர்ந்தெறியக்கூடிய சக்தி உனக்கு கிடைக்கும். உன் இலக்கை அடைவதில் உறுதியாக உன் முயற்சிகளை நீ செய்யும் போது இந்த அப்பன் முருகனும் நானும் உனக்கு துணையாக இருந்து உன் இலக்கை அடைவதற்கு உனக்கு வழிகாட்டுவேன். நீ எப்போதும் உன் உழைப்பை நம்பு. உன்னால் முடிஞ்ச வரைக்கும் போராடு. மற்றதையெல்லாம் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி
உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. சின்ன சின்ன சங்கடமான பிரச்சனைகள் வரும்போதும் கஷ்டம் வரும்போதும் கொஞ்ச நேரம் உட்காந்து அழுகிறதுல தப்பு இல்லை. ஆனால் அழுத பிறகு கண்ணை தொடச்சிக்கிட்டு தைரியமாக வாழ்க்கை வாழ தயாராயிடு. எல்லா விஷயங்களையும் நானே முன்னின்று உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன்.